விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் வட்டார இயற்கை விவசாய நலச்சங்கத்திலேருந்து சம்பத்து. 10/12/2025 இன்றைக்கி புதன்கிழமை. நான் கத்திரி வீரிய ரக கத்திரி நடவு பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே குரு பஞ்சகாவியம் தெளித்தோம். ஆனால் திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த இலையில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். அந்த இலையெல்லாம் சுருட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதில் புழு இல்லை, பூச்சி தான் இருக்குது. இந்த இலையெல்லாம் சுருட்டி இருக்குது. ஆமாங்க, இலையெல்லாம் சுருட்டி இருக்குது. ஒன்றுத்தில் கூட புழு எதுவும் தென்படலை, கண்ணுக்கு தெரியல. இருக்குது இங்கே பாருங்கள், இந்த புழு இருக்குது. தெரியுதுங்களா? புழு இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு புது முயற்சி என்னென்னா, தரை வழியாகவும் குரு பஞ்சகாவியம் கொடுப்போம், மேலேயும் தெளிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இப்போ தரை வழியாக தண்ணியில் கலந்து கொடுத்துட்ருக்கேன். தரை வழியாக கொடுத்துட்ருக்கேன். அதை நான் காட்டுறேன் வீடியோவில். பாருங்கள், நான் 2 லிட்டர் குரு பஞ்சகாவியத்தை இதில் ட்ரம்மில் கலக்கி அதை அப்படியே பார்த்திங்கன்னா பைப்பில் கேட் வால் செட் பண்ணி அந்த வழியாக தண்ணி பாயிற தண்ணியோட கலந்து விட்டுட்ருக்கேன். மதியம் 3 மணிக்கு மேலே கைத்தெளிப்பானில் தெளிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இது தாங்க இப்போ குரு பஞ்சகாவியம் விடுறதுக்கு முன்னாடியான பயிருடைய நிலவரம். காய் நல்லா இருக்குது. செடி சரியாக வளர்ச்சி இல்லைனாலும் காய் நல்லா இருக்குது. நிறைய அரும்பு, நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே தெரியும் வீடியோவிலேயே. பாருங்கள், அப்படியே காய் இருக்குது. காய் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், அப்படியே காய் இருக்குது. பூ எடுக்குது, பிஞ்சு வந்துக்கினே இருக்குது. இது வரைக்கும் இந்த புழு கண்ட்ரோல் வராதனால தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போடல. இப்போ நான் புது விதமான முயற்சி, அதாவது தரை வழியாகவும் கொடுத்து மேலேயும் தெளித்தோம்னா ஒரு வேளை கண்ட்ரோல் ஆகுதா இல்லையான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.